Hello guys, நம்ம chemical bonding அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி செஷனில் கெமிக்கல் பாண்டிங்னா என்ன, அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னா சில கொஷின்ஸ்லாம் எழுதும்போது அதுக்கு ஒரு ஆன்சர்ஸ் தீர்வுகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கோசல் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி படித்தோம். இந்த நோபல் கேஸஸை பற்றி நம்ம படித்தோம். நோபல் கேஸஸ் வந்து தனிச்சு தான் நிற்கும், யாரோடையும் காம்பினேஷனில் போகாது, கெமிக்கல் பாண்டிங்கில் அது போகாது அப்படின்ற மாதிரிலாம் படித்தோம். ஸோ இந்த செஷனில் இன்னும் அதை பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். கோசல் லூயிஸ் இந்த பிக்சரில் இருக்காங்க பாருங்கள், அவங்க ரெண்டு பேர் தான் கோசல் அண்ட் லூயிஸ் gave successful explanation based upon the concept of electronic configuration of noble gases. ஸோ இப்போ இவங்க இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இந்த கெமிக்கல் காம்பினேஷன் நடக்குது, எதுக்காக நடக்குது, இது நடக்கலைன்னா என்ன ஆகும், இப்படியெல்லாம் சில கொஷின்ஸ்லாம் எழும்பும்போது இவங்க ரெண்டு பேர் தான் அதை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. அதாவது நோபல் கேஸஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு இந்த கான்செப்டை வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. அபவுட் why atoms combine to form molecules, ஏன் வந்து 2-3 ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்கிறாங்க. Atoms of noble gases have little or no tendency to combine with each other or with atoms of other elements. ஸோ இந்த நோபல் கேஸஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம், அது தனிச்சு தான் நிற்கும், யாரோடையும் ஒன்றா சேராதுன்னு படித்தோம். இந்த நோபல் கேஸஸ் ஏன் அப்படின்னா அதுக்கு மற்றவங்களோட கம்பைன் பண்ணக்கூடிய டெண்டன்சி வந்து அதுக்கிட்ட கிடையாது. மற்ற ஆட்டம்ஸோட ஒன்றா சேராது, மற்ற எலமெண்ட்ஸோடய அது ஒன்றா சேராது. This means that their atom must be having stable electronic configuration. அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா, அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ அவங்கள்ட்ட கம்மியாகவும் இல்லை மற்றவங்கள்ட்டேருந்து எதுவும் அது வாங்குறதுக்கு. இப்போ பிஸ்னஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிஸ்னஸில் நம்மள்ட்ட பணம் இல்லைன்னா நம்ம யார்ட்டையாவது வாங்கி அதை ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு பிஸ்னஸ் செய்வோம். அப்போ நம்மளும் அவங்களும் பாண்ட் ஆகிறோம். அந்த மாதிரி இப்போது நம்மள்ட்ட எக்ஸஸாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம வேறு யார்கிட்டையாவது அதை கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்ட் ஏற்படுது. அந்த மாதிரி தான் இந்த கெமிக்கல் பாண்டிங் கூட பார்த்திங்கன்னா, இங்கே இந்த நோபல் கேஸஸ் கிட்ட எக்ஸ்ட்ராவாக எதுவும் இல்லை கொடுக்குறதுக்கு, ப்ளஸ் அவங்கள்ட்ட கம்மியாகவும் எதுவும் இல்லை மற்றவங்கள்ட்ட வந்து வாங்கிறதுக்கு. அப்போது எலக்ட்ரானிக் அவங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு கொடுத்தலும் வாங்கலும் இல்லாததுனால ஸ்டேபிளாக இருக்காங்க. அவங்க எந்த ஒரு கெமிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் இல்லை, கெமிக்கல் பாண்டிங்கும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க. ஏன்னா அவங்களது எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்குது, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, யாரோட ஹெல்ப்போ அவங்களுக்கு தேவையில்லை, இவங்களும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனால் இவங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸ் ஆர் கிவன் அந்த டேபிள். ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நோபல் கேஸஸ்ன்றது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டன், xenon. இது வந்து நோபல் கேஸஸ். இதில் அட்டாமிக் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 218, 36, 54. ஸோ இந்த செல்ஸில் பிடிக்கும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய பிக்சரில் பாருங்கள், ஹீலியம், நியான், ஆர்கான் 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் 2 இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் 8, அதுக்கு அடுத்து தேர்ட் ஆர்பிட்டில் 8. அது மாதிரி அப்படியே 2, 8, 18, 8 அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போகும்போது கடைசியில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கோ அதை வச்சு தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நடக்கும். அப்போது இதில் பாருங்கள், ஹீலியமோட கடைசி ஆர்பிட்டில் 2, அடுத்தடுத்து 8, 8, எல்லாத்தோட இதுலேயும் பாருங்கள் லாஸ்ட் ஆர்பிட்டில் 8, 8, 8 தான் இருக்குது. அப்போது அந்த எப்பவுமே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் 8 இருக்கும்போது அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எக்ஸஸாக தேவையில்லை, இல்லை எக்ஸஸாக யாருக்காவது நான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஹீலியம் கிட்ட 2 தான் இருக்குது. ஆனாலும் இதோட கான்செப்ட் என்னென்னா, அந்த குறிப்பிட்ட அந்த ஆர்பிட்டுக்கு 2 இருந்தால் போதுமானது. 2 எலக்ட்ரான்ஸ் தான் அந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டோட அந்த கெப்பாசிட்டி. ஸோ அதுவுமே அந்த விஷயத்தில் அதுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டுருக்கு. அதனால தான் வந்து இங்கே எந்த ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் நடக்காமல் ஸ்டேபிளாக இருக்குது. எக்ஸப்ட் ஹீலியம், ஆல் அதர் நோபல் கேஸஸ் 8 எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் அப்படின்றது வந்து கடைசியாக இருக்கக்கூடிய செல். ஈவன் ஹீலியம் ஹேஸ் இட்ஸ் வேலன்ஸ் ஷெல் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அண்ட் ஹென்ஸ் நோ மோர் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஆடட். ஸோ இப்போ தான் சொன்னேன், ஹீலியம்க்கு தன்னோட வேலன்ஸ் ஷெல்லில் வந்து கரெக்டாக இருக்குது, அதில் 2 தான் இருக்கணும், ஸோ 2 இருக்குது. ஸோ அதுவுமே ஸ்டேபிள் ஆகிடுச்சு. Thus by having stable valence electron configuration, the noble gases atoms neither have tendency to gain or lose electron and their valency is 0. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன கான்செப்ட் தான். இவங்கள்ட்ட எக்ஸ்ட்ராவும் எதுவும் இல்லை யாருக்கும் கொடுக்குறதுக்கு, ஸோ இவங்கள்ட்டையும் கம்மியாக எதுவும் இல்லை மற்றவங்கள்ட்ட வாங்குறதுக்கு. ஸோ கொடுப்பலும் இல்லை வாங்கலும் இல்லை, அதனால் இவங்களோட வேலன்சி வந்து 0, எந்த ஒரு இதுவுமே நடக்கலை. ஸோ அவங்க ஸ்டேபிளாக அவங்க மட்டுமே தனிச்சு நிற்கிறாங்க, யாரோடையும் ஒன்றா சேராமல். தே ஆர் ஸோ இன்னர்ட் தட் தே ஈவன் டு நாட் ஃபார்ம் டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ். ஸோ அவங்க இன்னமும் சொல்லப்போனால் ரொம்ப இன்னர்ட் அவங்க, அதாவது தன்னோட இனத்தோடையே கூட அவங்க சேர மாட்டாங்க. டைஅட்டாமிக் மாலிகுலை கூட அவங்க வந்து இப்போ 2 ஹீலியம் ஒன்றா சேருது, இல்லை நியான் ஒன்றா சேருது அப்படிங்கிற கான்செப்ட் கூட இந்த இடத்துல நடக்காது. ஏன்னா அங்கே தான் இல்லையே கொடுப்பல் வாங்குறதுக்கு செய்யணும், தனக்குள்ளேயும் இல்லை மற்றவங்களுக்குள்ளேயும் இல்லை. அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஸ் மோனோ அட்டாமிக் கேஸஸ் ஆட்டம். ஸோ இது ஒவ்வொரு ஆட்டமாக தனித்தனியாக தான் தனிச்சு தான் நிற்கும். More to know, the number of electrons lost from the metal atom is a valence.
is the valence of the metal, and the number of atoms gained by the non-metal is the valence of the non-metal. ஸோ கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா மெட்டல், ஒரு மெட்டல் தன்கிட்டேருந்து இருக்கக்கூடியது நான் மெட்டல் கொடுக்கும்போது அந்த கொடுக்கக்கூடிய மெட்டலுக்கு வந்து அது வேலன்சி, அண்ட் வாங்கக்கூடிய அந்த நான் மெட்டலுக்கு அது வாங்குகிற அந்த இதுதான் வந்து வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தி நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், கோசல் அண்ட் லூயிஸ் ப்ரப்போஸ்ட் அ தியரி இன் 1916 டு எக்ஸ்பிளைன் கெமிக்கல் காம்பினேஷன். ஸோ இப்போ இந்த நோபல் கேஸஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கான்செப்டாக வச்சு அவங்க 1916 ஒரு கெமிக்கல் காம்பினேஷனுக்கு உண்டான ஒரு தியரி வந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிட்வீன் ஆட்டம் அண்ட் இட்ஸ் தியரி இஸ் நோன் அஸ், அந்த அவங்க கொடுத்த அந்த தியரியோட பேர் வந்து எலக்ட்ரான் தியரி ஆஃப் வேலன்ஸ், இல்லைனா இதுக்கு வந்து ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆக்டெட் ரூல்னால எலக்ட்ரான் தியரி ஆஃப் வேலன்ஸ்னாலும் ஒன்று தான். இது யாரை கொடுத்துருக்கு, இந்த ரூல் யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா காசல் அண்ட் லூயிஸ். அக்கார்டிங் டு இஸ் ஆட்டம் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் அதர் தன் இனட் கேஸஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னர்ட் கேஸஸை தவிர, அதாவது நோபல் கேஸஸை தவிர மற்ற எல்லா ஆட்டம்ஸும் மற்ற ஆட்டம்ஸோட ஒன்றா சேர்ந்து ஒரு புது பொருளாக வந்து உருவாகுது, புதுசாக ஒரு பொருள், அதாவது மாலிக்யூலாக இது வந்து உருவாகி கொடுக்குது அப்படின்னா. பிகாஸ் தே ஹாவ் இன்கம்ப்ளீட் வேலன்ஸ் ஷெல்ஸ். ஏன் இதுக்கு ரீசன் என்னென்னா, தன்னோட அந்த வேலன்ஸ் ஷெல், அதாவது ஃபுல்ஃபில் ஆகாத அந்த செல்லை அது வந்து இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கு. அதுக்கு ஒன்று அதுக்கு தேவைப்படுது, இல்லைனா அதுக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டெபிலிட்டி அடையிறதுக்காக இவங்க வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நடக்குது அப்படின்னு. அட்டைன் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் சிமிலர் டு நோபல் கேஸஸ். தான் நோபல் கிளாஸஸ் மாதிரி அந்த ஸ்டெபிலிட்டி அடையிறதுக்காக ஒன்று கொடுப்பாங்க, இல்லைனா வாங்கிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆட்டம் கேன் combine either by transfer of valence electrons from one atom to another or by sharing of electrons in order to achieve the stable outer shell of electrons. ஒன்று தங்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ராவை கொடுக்கலாம், இல்லை தனக்கு வேண்டிய டெஃபிஷியன்சி வந்து மற்றவங்கள்ட்ட யார்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கோ அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கலாம். ஆனால் ஆக மொத்தம் அவங்களோட அவுட்டர் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து தியரி மூலியமாக சொல்கிறாங்க. இது ஆக்டெட் ரூல் தியரி மூலியமாக சொல்கிறாங்க. ஆக்டெட் ரூல் தியரிக்கு இன்னொரு பேர் வந்து எலக்ட்ரான் தியரி ஆஃப் பேலன்ஸ். இதை கொடுத்தது லூயிஸ் காசல். Tendency of atoms to have 8 electrons in the valence shell is known as octet rule or rule of 8. So rule of 8 நாலும் octet rule நாலும் ஒன்று தான். ஸோ இந்த octet rule of 8 என்ன சொல்லுதுன்னா, வேலன்சி ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துக்குன்னா அதுதான் வந்து ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலன்சி ஷெல்லில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கணும்னா 8 ஆட்டம்ஸ் இருக்கணும். அப்போது தட் இஸ் ஆக்டெட் ரூல் ஆஃப் 8. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, சோடியம் வித் அட்டாமிக் நம்பர் 11. இப்போ சோடியம் ஆட்டம் பார்த்திங்கன்னா அதோட சோடியம் பார்த்திங்கன்னா அதுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 11. அப்போ பிரிங்க, ஃபஸ்ட் ஆட்டமில் 2, ஃபஸ்ட்டு அதோட இதில் வந்து ஷெல்லில் வந்து 2 அப்புறம் 11ல் 2 போயிட்டா மீதி 9. ஸோ அடுத்த ஆர்பிட்டில் வந்து அது 8 கொடுத்துருது. ஸோ மீதி 1 இருக்குது. அப்போ கடைசி தேர்ட் ஆர்பிட்டில் அவங்கள்ட்ட 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒன்று அவங்களுக்கு 7 இப்போ தேவைப்படுது, இல்லைனா இந்த 1 யாருக்காவது கொடுத்துடணும். இது 2 பாசிபிலிட்டிஸ் இங்கே நடக்குது இல்லைங்களா. ஸோ சோடியம் வித் ஆட்டம் நம்பர் 7 இஸ் ரெடிலி லூஸ் 1 எலக்ட்ரான் டு அட்டைன் நியான் ஸ்டேபிள். அதாவது இவங்க 1 கொடுத்துட்டாங்கன்னா 2 ஷெல் இருக்கக்கூடிய அந்த நியான் அதோட ஸ்டெபிலிட்டி வந்து இது அடைஞ்சிரும். Similarly, chlorine has electronic configuration 287. அதே மாதிரி chlorine பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஷெல்லில் 2 இருக்குது, அடுத்து 8 இருக்குது, அடுத்து வந்து 7 தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து 1 தேவைப்படுது. சோடியம் கிட்ட 1 எக்ஸ்ட்ரா இருக்குது, குளோரின் கிட்ட 1 வந்து தேவைப்படுது அவங்களுக்கு. டு கெட் தி நியரஸ்ட் நோபல் கேஸ் தட் இஸ் ஆர்கான் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த 1 அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த குளோரின் வந்து ஆர்கானோட கான்ஃபிகரேஷனை அவங்க அடைஞ்சிருவாங்க. It need one more electron. So chlorine readily gains 1 electron from other atoms and obtains stable electron configuration. ஸோ குளோரின் வந்து சோடியமோட மட்டுமே கலக்காது, எதுக்கிட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸோடலாம் இது ஒன்றா, அந்த ஆட்டம்ஸோடலாம் இது ஒன்றா சேர்ந்துக்கும். Thus elements tend to have stable valence electron 8 electrons either by losing or gaining electrons. ஸோ மறுபடியும் அதே கான்செப்ட் தான் சொல்லுவாங்க. எல்லா ஆட்டம்ஸும் பார்த்திங்கன்னா கடைசி ஷெல்லில் அதோட வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி 1 எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுத்துருவோம், இல்லை தேவைன்னா வாங்கிக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஆக்டெட் ரூல், இல்லைனா ரூல் ஆஃப் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஆட்டம் டென் டு லூஸ் எலக்ட்ரான், எந்த ஆட்டம்லாம் வந்து தன்னோட எலக்ட்ரானை வந்து கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. which are tend to gain, எந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ யார்கிட்டையாவது அப்படின்னா, ஆட்டம்ஸ் that have 1, 2, 3 electrons in their valence shell tend to lose, whereas
இப்போ ஒரு அவுட்டர் ஷெல்லில் 1 2 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் வந்து லூஸ் பண்ணுவாங்க, அதாவது கொடுப்பாங்க யாருக்காச்சும். வேர் ஆட்டம்ஸ் ஹேவிங் 5 6 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் டென் டு கெயின். இதுவே வந்து 5 6 7, அதாவது பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா வாங்கிக்கிறாங்க, சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. 5 6 7 இருந்துச்சுன்னா மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 1 2 3 அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ வேலன்ஸ் ஷெல்லில் 1 2 3 இருந்தால் வாங்கி கொடுப்பாங்க, 5 6 7 இருந்துச்சுன்னா வாங்கிப்பாங்க, அதாவது கெயின் அண்ட் லூஸ். அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். போரானோட அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 5. ஸோ எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2 3, வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா 3. அந்த மாதிரி நைட்ரஜன் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 6. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. சோடியம்க்கு 11 2 8 1 இப்போ தான் நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா 1. அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா போரான் வந்து கொடுக்கும், அதாவது லூஸ் பண்ணோம். நைட்ரஜன் வந்து வாங்கிக்கும், ஏன்னா அதுக்கிட்ட 5 இருக்குது. ஆக்சிஜன் வந்து மறுபடியும் வாங்கிக்கும், ஏன்னா அதுக்கிட்ட 6 இருக்குது. சோடியம் வந்து கொடுத்துரும், ஏன்னா அதுக்கிட்ட 1 தான் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாவே இந்த கெமிக்கல் பாண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அடுத்த செஷனில் மீதி லெசன் பார்ப்போம். ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ ஷேரிங்ன்றது கேர் பண்ணிக்கிறது, அதாவது உன்னை நான் பார்த்துக்கிறேன், என்ன நீ பார்த்துக்கோ, அதுதான் வந்து ஷேரிங். ஸோ நம்மள்ட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம வாங்கிக்கணும், ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும். கொடுக்குறது வாங்குறத ஜஸ்ட் ஷேர் வாட் யூ ஹேவ், டோன்ட் பி அயனிக், பி கோவலண்ட். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். பாய்.